ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில், அதாவது பார்த்திங்கன்னா 1,00,000லேருந்து ஒரு 1.5 லேக்ஸ் ரேஞ்சுக்குள்ளால், ஓகேங்களா, 1.5 லேக் ரேஞ்சுக்குள்ளால் உங்களுக்கு வந்து கார்ஸ் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஸோ அந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து 4 காரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 காருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து சேல்ஸுக்கு வந்துடுது. ஸோ இந்த 4 காருடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காருடைய டீட்டெயில்ஸ், அதாவது ஓனருடைய டீட்டெயில்ஸ், அது ஓனருடைய பார்த்திங்கன்னா ஓனருடைய கான்டாக்ட் நம்பரை வந்து நான் வந்து வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு காரும் வந்து நம்ம வந்து பார்த்து முடிக்கும்போது அந்த ஓனருடைய நம்பரை வந்து நான் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஒவ்வொரு காருடைய ஓனர் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லாமே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்புகிறது தான் நல்ல ஒரு சீப்பான ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி கார் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி விரும்புகிற அந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ K10 VXI வேரியண்ட்டு, அதாவது பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு மிட் வேரியன்ட் கார். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டலாக அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லேக் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குது. 1 லேக் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,00,000 கிலோமீட்டர், ஓகேங்களா, 1,00,000 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார், ஓகேங்களா. ஸோ இது போக இந்த காரோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது கார் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதை கொடுத்து நீங்கள் வந்து இந்த கார் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய டயர் கண்டிஷன் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. காருடைய இன்டீரியரும் சரி இன்டீரியரும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து வேலூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஆல்டோ K10 VXI வேரியண்ட் 2011 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து 1,95,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது 1,95,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வந்து ஒரு 1.5 லேக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு 1,50,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனருடைய நம்பர் வந்து இதுதான். ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா செவர்லெட் பீட் எல்டி வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 2014 மாடல். அதாவது 2013 லாஸ்ட் இல்லைனா 2014 ஸ்டார்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருது பார்த்தீங்கன்னா 96,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 96,000 கிலோமீட்டர் வந்து மொத்தமாக ரன் ஆகிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு yellowish கலர், ஓகேங்களா. ஸோ yellowish கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. காரோட எக்ஸ்டீரியர் ஓரளவு பார்க்குறீங்க. இதோடைய டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு லக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுற ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த காரோட இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய வியூ எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ ஓவரால் இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து வேலூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவர்லெட் பீட் எல்டி வேரியண்ட் 2013 2014 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் வந்து 1,75,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது 1,75,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.3 or 1.4 லேக்கில் வந்து நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனருடைய நம்பர் வந்து இதுதான். ஸோ இந்த கார் பிடிச்சிருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா.